Hi friends, welcome to 1C Recipes and Vlogs. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆத்தூர் ஸ்டைல் மட்டன் மிளகு கறி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸ், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் கூட. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 இன்ச் சைஸ் இஞ்சி, இது கூடவே 6 பெரிய பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இஞ்சி வெள்ளை பூண்டு ஆட் பண்ண பின்னாடி 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இஞ்சி கம்மியாக தான் தேவைப்படும், பூண்டு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். முந்திரி பருப்பு கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோமும் சேர்த்துக்கலாம். இங்கே கசகசா கிடைக்காது, அதனால் நான் முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊரில் கசகசா கிடைக்கும், அதனால் நீங்கள் கசகசா சேர்த்து கூட இந்த கிரேவி பண்ணலாம், முந்திரி பருப்பை தவிர்த்துட்டு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு முழு மிளகு ஆட் பண்ணோம். மிளகுக்கு அடுத்து 2 சின்ன சைஸ் பட்டையை இந்த மாதிரி உடச்சி அதில் போட்டுடலாம். அடுத்து 3 கிராம்பு 3 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு ஏலக்காயோட வாசம் ரொம்ப பிடிக்காது, அதனால் 1 அல்லது 2 கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஆட் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு அதோடய ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கொரியாண்டர் பவுடர் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மல்லித்தூள் இல்லை, முழு மல்லி தான் இருக்குது அப்படின்னா அது 1 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு துருவன தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். குறப்பாக இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மசாலா பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போது மட்டனை மேரினேட் பண்ணலாம். நம்ம எப்போவும் மட்டன் குழம்பு வைக்கும் பொழுது மட்டனை ஜஸ்ட்டு ஒரு தயிர் அல்லது சில்லி பவுடர் சேர்த்து கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். இப்போது ஒரு 1/2 கிலோ மட்டனை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில், அந்த மசாலா பேஸ்ட்டும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்படியே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க, ஈவனாக இருக்கணும் எல்லாமே. மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் விட்டுருங்க. 1 மணி நேரம் கழித்து தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். 1 மணி நேரம் வரைக்கும் ஊறினா தான் இந்த மட்டனும் நல்லா மசாலாவில் ஊறி அந்த கிரேவி சாப்பிடும் பொழுது நல்லா ஜூஸியாக நமக்கு கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரம் கழித்து இந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்மளோட மட்டன் நல்லா மேரினேட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குக்கரில் ஆட் பண்ணி வேக வைக்கணும், அதுக்கடுத்து எந்த ஒரு ப்ராசஸும் கிடையாது. இப்போ குக்கர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. தேங்காய் எண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நல்ல கொலஸ்ட்ரால் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் கிடையாது. அதனால் உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காது. அதனால் நாங்கள் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி மாறிட்டோம். எண்ணெய் ஆட் பண்ண பின்னாடி ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எதனால் அப்படின்னா இங்கே சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக கிடச்சிது, அப்படியே போட முடியாது. அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வேகமாகவே வதங்கிடும், அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறது, அதை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இந்த டைமில் நம்ம மேரினேட் பண்ண மட்டனை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மட்டன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரே மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கும் பொழுது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், நல்லா பாராட்டுவாங்க நம்மளை. இப்போது இந்த மசாலா, அந்த மட்டன் எல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு
தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ண வேணாம், ஓரளவு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போது ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்தால் போதும். மட்டன் மேரினேட் பண்ணனால வேகமாக வெந்துடும். 6 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். மட்டன் வேகும் பொழுது அதுலேருந்து தண்ணி வரும். அதனால் இந்த கிரேவி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்காது. இது நல்லா குக் ஆன பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 6 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 6 விசில் வந்த பின்னாடி ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக நின்ன பின்னாடி இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. மேலே எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு. நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அந்த கிரேவியோட திக்னஸ் பாருங்கள், ரொம்ப தண்ணியாக இருக்குது இல்லையா? நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். அந்த மட்டன் குழம்போட கலருமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இப்போது கிரேவி ஓரளவு கொதித்து திக்னஸ் கிடச்சிருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலையை நல்லா கழுவி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். புதினா மல்லி ஆட் பண்ண பின்னாடி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சுவையான ஆத்தூர் ஸ்டைல் மட்டன் மிளகு கறி அல்லது மிளகு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது. இதோட டேஸ்ட் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.